விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். விளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவிற்கு சென்றிருக்கும் நிலையில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நேற்று முன்தினம் பேரவைத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் விளவங்கோடு தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு இன்று பிற்பகல் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அரசாணை மூலமாக அந்த கடிதம் இணைக்கப்பட்டு தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பேரவை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் திருக்கோவிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொன்முடி அமைச்சராக இருந்து தற்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடரக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான வழக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கில் பொன்முடி மேல்முறையீடு செய்திருக்கின்றார் உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கு விசாரணை மேல்முறையீட்டு விசாரணையாக நடைபெற்று வருகின்றது. எனவே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியானதாக குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் திருக்கோவிலூர் தொகுதியும் காலியாக இருப்பதாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனால் திருக்கோவிலூர் தொகுதியை காலியான தொகுதியாக அறிவிக்க வேண்டுமா என்பதற்கான பரிசீலனை தற்பொழுது பேரவைத் தலைவருக்கு முன்பாக இருப்பதாகவும், பேரவைத் தலைவர் முடிவு செய்த பிறகு தேவைப்பட்டால் அவர் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு வரும் நாட்களில் கடிதம் அனுப்புவார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திற்கு தற்பொழுது சட்டப்பேரவை செயலகத்தில் இருந்து கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அந்த தொகுதிக்கான தேர்தல் தேதியை தீர்மானிப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு இணைத்து நடத்தப்படுமா அல்லது மற்றொரு நாளில் இடைத்தேர்தலாக அது நடத்தப்படுமா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். விளவங்கோடு தொகுதி காலியாக இருப்பதாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் திருக்கோவிலூர் தொகுதி தொடர்பான பரிசீலனை சபாநாயகருக்கு முன்பாக இருப்பதால் விரைவில் அது குறித்து முடிவு செய்வார் என்ற தகவலையும் பேரவை செயலாளர் தற்பொழுது தெரிவித்துள்ளார்.